ஒரு எளிய கிராமத்தின் பின்னணியில் மனதை உலுக்கும் மனித உணர்வுகளையும் அதிகார வர்க்கத்தின் அடக்குமுறையையும் அழகாகச் சொல்லும் திரைப்படம் மனிதன் தெய்வமாகலாம். டென்னிஸ் மஞ்சுநாத் எழுத்து மற்றும் இயக்கத்தில் உருவாகியுள்ள இந்த திரைப்படம் 2026 ஆண்டு ஏப்ரல் 10 திரையரங்குகளில் வெளியானது. வியோமா என்டர்டெயின்மெண்ட் சார்பில் விஜயா சதீஷ் தயாரித்துள்ள இந்த படத்தில் செல்வராகவன் மற்றும் குஷி ரவி முதன்மை கதாபாத்திரங்களில் நடித்துள்ளனர். இவர்களுடன் R.S. சதீஷ், கௌசல்யா நந்தினி, லிர்திகா M.S. மற்றும் சேலம் தீபக் ஆகியோர் முக்கியமான வேடங்களில் நடித்துள்ளனர். ஒரு சாமானிய மனிதனின் வாழ்க்கை எப்படி அதிகார போட்டியில் சிக்கித் தவிக்கிறது என்பதையும் அந்தச் சூழலிலும் மனிதநேயம் எப்படி தழைக்கிறது என்பதையும் இந்த படம் மிக விரிவாக பேசுகிறது. இந்த கதையின் நாயகன் ராகவன் ஒரு மலை கிராமத்தில் தனது மனைவி செல்வி மற்றும் மகளுடன் வசித்து வருகிறார். ராகவன் மிகவும் அமைதியானவர், அதே சமயம் உழைப்பையே மூலதனமாக கொண்டவர். அவர்கள் வசிக்கும் கிராமம் நாகரிக வளர்ச்சி அடையாத ஒரு குக்கிராமம். குறிப்பாக அந்த கிராமத்திற்கு செல்ல சரியான சாலை வசதிகள் கிடையாது. கரடுமுரடான பாதைகளை கடந்துதான் மக்கள் தங்களின் அன்றாட தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும். செல்வி ஒரு அன்பான இல்லத்தரசியாக ராகவனுக்கு துணையாக இருக்கிறாள். அவர்களின் ஒரே உலகம் அவர்களது செல்ல மகள் லிர்திகா. வறுமை இருந்தாலும் அந்த குடும்பத்தில் அன்புக்கும் பாசத்திற்கும் எந்த குறையும் இல்லை. ராகவன் தனது மகளை நன்றாக படிக்க வைக்க வேண்டும் என்றும் அவளுக்கு சிறந்த எதிர்காலத்தை உருவாக்க வேண்டும் என்றும் கனவு காண்கிறார். கிராமத்தின் பொருளாதார சூழல் மிகவும் பின்தங்கிய நிலையில் இருக்கும்போது ராகவனின் உறவினர் ஒருவர் ஊரின் செல்வாக்கு மிக்க மனிதரான இன்பராஜிடம் கடன் வாங்குகிறார். இன்பராஜ் அந்த தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரான M.A.வின் வலது கரமாக செயல்படுபவர். அவர் ஒரு கந்துவட்டி தொழில் செய்பவர் மற்றும் அதிகார பலம் கொண்ட அடியாட்களை வைத்திருப்பவர். உறவினர் வாங்கிய அந்த கடன் தொகையை வைத்து ராகவனும் செல்வியும் தங்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்த முடிவு செய்கிறார்கள். கிராமத்தின் ஒதுக்குப்புறமான ஒரு இடத்தில் ஒரு சிறிய உணவகத்தை தொடங்குகிறார்கள். ராகவனின் கடும் உழைப்பாலும் செல்வியின் சுவையான கைமணத்தாலும் அந்த உணவகம் மெல்ல மெல்ல புகழ் பெறத் தொடங்குகிறது. அந்த சாலையோர உணவகத்தில் கிடைக்கும் வருமானம் அவர்களின் வறுமையை ஓரளவிற்கு போக்க உதவுகிறது. தங்கள் வாழ்க்கை மேம்படுவதைக் கண்டு ராகவன் மகிழ்ச்சியடைகிறார். ஆனால் அதே சமயம் தனது கிராம மக்கள் படும் துன்பத்தை அவரால் பொறுத்துக் கொள்ள முடியவில்லை. குறிப்பாக மழைக்காலங்களில் சாலை வசதி இல்லாததால் கர்ப்பிணி பெண்களும் முதியவர்களும் மருத்துவமனைக்கு செல்ல முடியாமல் தவிப்பதை பார்த்து அவர் வருந்துகிறார். இந்த சிக்கலை தீர்க்க வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தில் ஒரு நாள் அந்த தொகுதிக்கு வரும் M.L.A.வை ராகவன் நேரடியாக சந்திக்கிறார். அப்போது கிராமத்தின் அவல நிலையை எடுத்துக் கூறி சாலை வசதி செய்து தருமாறு கோரிக்கை வைக்கிறார். இது ஒரு சாதாரண குடிமகனின் உரிமை என்றாலும் அதிகாரத்தின் உச்சத்தில் இருப்பவர்களுக்கு இது ஒரு நெருடலாக மாறுகிறது. M.A.வின் பக்கத்திலேயே இருக்கும் இன்பராஜ் இதை தன் கௌரவத்திற்கு ஏற்பட்ட இழுக்காக கருதுகிறார். தனது கட்டுப்பாட்டில் இருக்கும் கிராமத்தில் ஒரு சாதாரண மனிதன் தனக்கு தெரியாமல் M.L.A.விடம் நேரடியாக கோரிக்கை வைத்ததை இன்பராஜால் சகித்துக் கொள்ள முடியவில்லை. அவர் ராகவன் மீதும் அவரது குடும்பத்தின் மீதும் வன்மத்தை கொள்ளத் தொடங்குகிறார். முதலில் கடன் வாங்கிய விவகாரத்தை வைத்து ராகவனை மிரட்டுகிறார். வட்டி மேல் வட்டி போட்டு ராகவனை ஒடுக்க நினைக்கிறார். ஆனால் ராகவன் மனம் தளராமல் உழைத்து அந்த கடனை அடைக்க முயல்கிறார். இன்பராஜின் தொல்லைகள் எல்லை மீறும்போது ராகவனின் குடும்பம் சொல்லொணா துயரத்திற்கு ஆளாகிறது. ஆனாலும் ராகவன் நேர்மையின் பாதையை விடவில்லை. கிராமத்தின் சாலை வசதிக்காக தொடர்ந்து குரல் கொடுத்துக் கொண்டே இருக்கிறார். ஒரு கட்டத்தில் அதிகாரமும் பணமும் ராகவனின் சிறிய உலகத்தை சிதைக்கத் தொடங்குகின்றன. ராகவனின் உணவகத்திற்கு பல முட்டுக்கட்டைகள் போடப்படுகின்றன. அதிகாரிகள் மூலமாக நெருக்கடி கொடுக்கப்படுகிறது. ஆனாலும் ராகவனுக்கு துணையாக செல்வி நிற்கிறாள். கணவன் செய்யும் காரியம் சரியானது என்பதில் அவள் உறுதியாக இருக்கிறாள். ஊர் மக்கள் பலரும் ராகவனுக்கு ஆதரவாக இருந்தாலும் இன்பராஜன் அடியாட்களுக்கு பயந்து அமைதியாக இருக்கிறார்கள். இந்த போராட்டத்தின் நடுவே ராகவன் ஒரு முக்கியமான உண்மையை உணர்கிறார். அதிகாரம் என்பது அடக்குமுறைக்கு அல்ல, அது சேவையாற்றுவதற்காகவே என்பதை ஊரார் உணர வேண்டும் என்று நினைக்கிறார். திரைப்படத்தின் இரண்டாம் பாதியில் இன்பராஜன் அராஜகங்கள் உச்சத்தை தொடுகின்றன. ராகவனின் குடும்பத்தை பிரிக்கவும் அவர்களை ஊரை விட்டு வெளியேற்றவும் பல சதித்திட்டங்கள் தீட்டப்படுகின்றன.
ஆனால் ராகவன் அனைத்தையும் புன்னகையுடனும் பொறுமையுடனும் எதிர்கொள்கிறார். அவரது இந்த பொறுமைதான் வில்லன்களுக்கு பெரிய சவாலாக அமைகிறது. ராகவன் ஒரு வன்முறை பாதையை தேர்ந்தெடுக்காமல் அறவழியில் தனது உரிமையை கேட்கிறார். அவரது அமைதியான குணம் மெல்ல மெல்ல ஊர் மக்களின் மனதை மாற்றுகிறது. பயந்து கிடந்த மக்கள் ஒவ்வொருவராக ராகவனுக்கு பின்னால் அணிதிரளத் தொடங்குகிறார்கள். இறுதியில் அதிகார வர்க்கம் தனது தவற்றை உணர்ந்ததா அல்லது ராகவனின் விடாமுயற்சிக்கு வெற்றி கிடைத்ததா என்பதை படம் உணர்ச்சிகரமாக விளக்குகிறது. ஒரு சாமானிய மனிதன் எப்படி தெய்வ நிலைக்கு உயர்கிறான் என்பது அவரது தியாகத்தாலும் நேர்மையாலும் மட்டுமே சாத்தியம் என்பதை தலைப்பு உணர்த்துகிறது. செல்வராகவனின் யதார்த்தமான நடிப்பும் குஷி ரவியின் உணர்ச்சிகரமான பங்களிப்பும் இந்த படத்தை ஒரு சிறந்த குடும்ப நாடகமாக மாற்றியுள்ளன. கிராமத்தின் இயற்கை எழிலையும் அங்குள்ள மனிதர்களின் எளிய வாழ்க்கையையும் டென்னிஸ் மஞ்சுநாத் மிக அழகாக திரையில் கொண்டு வந்துள்ளார். அதிகாரத்திமிர் ஒருபோதும் மனித நேயத்தை வெல்ல முடியாது என்ற கருத்தோடு படம் நிறைவடைகிறது.